எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். இருக்கும் ஃபோன் இருக்குதா உங்கள்கிட்ட? ரெண்டின் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கோ லாகின். வெறும் அது பேர் போட்டு ஆன் பண்ண போதும். லாகின் பண்ணலன்னா உனக்கு யூடியூப்பே பார்க்க முடியாது. லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அது போன வாங்கி ஆன் பண்ணவே யூடியூப் வந்துருக்கு. இது எப்படி இருந்தாலும் இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. நீ ஸ்டார்டிங்லேயே கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம் எதுவும் பண்ணி வேணாம் ஞாபகம் இருக்காது. இப்போ பருத்தியா மரம் பருத்தியா இருக்குது பாலை. நீ எல்லாம் கறி போட்ட எந்த கறி இருந்தாலும் மடத்துக்கு பின்னாடி எல்லாமே பழகினது மடம் சொல்றது கேளு. நம்ம திறமையா இருந்தாலும் ஏன் சேர்த்து சொல்றது கேளு. எளிமையாக தான் தொக்காடிங்க யாருனாரு. என்ன கூட நின்னுதான் கல்லு ஏற்கனவே வந்து இவருக்கு இவருக்கு கூப்பிட்டு இருந்தாரு டிரைவருக்கு சேகர் அம்பிலி. அவருக்கு கூப்பிட்டு இருந்தாரு. ஏதோ பார்த்துருந்தோம், ஏதோ பேசினதும் குறிப்பிட்டு வந்தாங்க. பேசினதுப்பா என்கிட்ட பேசிட்டு போனாரா லாஸ்ட் பேச்சு. என்கிட்ட என் மகன்கிட்ட வெளியே கட்டாத மாட்டேன். வெளியே உட்காந்து மேலே போய் வலிச்சு கொண்டு வரேன். தம்பி இறங்க பேசணும் மேலே போய் வலிச்சு கொண்டு வரேன்னு வந்தாரு. எங்கள் அண்ணன் சுந்தரமாருக்கு ஏறி இருக்கு. அவருக்கு விட்டது ரமேஷ். எங்கள் அண்ணன் போய் அடிச்சிடும். அதை பற்றி பேசினு பையன் நல்லா சோப்பிட்டு வந்துடுறா அப்படின்னு யார் சொல்லிட்டு போனாங்க. எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேசினுச்சு. வந்து 2 குடம் கோவக்காரனாக்குன்னு கோவக்காரன் இப்பயும் 5 குடம் ஏற்கலாம் அப்படின்னா என்ன கூட அப்படின்னு ஏறிடுவான் அப்படின்னு எகிரி திரிக்கிறாரு. அப்படியே என்ன பையன் இலை போக வரையே அவன் இருந்தா வச்சுக்கா 60 நாள்னா ஃபர்ஸ்ட் விவசாயம். ஆமா அதான் வாய் போகாத யாருக்கு யாருமே தெரியாது அப்படின்றாங்க. இல்லை ஒன்றும் தண்ணி வாங்கிட்டு யாருமே தெரியாது. தண்ணி ரமேஷ் அப்புறம் சொல்றது போட முடியுமாடா அப்படி கொட்டி ஆட்டம் ஆடுவாங்க. போட்டு பாரு. அது ஹைட் பண்ணணும்னா அதுக்குள்ள டக்குன்னு ஏற்றாரு ஸ்டாண்டை வைக்கிறதுக்கெல்லாம். அப்படியே யூடியூப் சேனலில் போடலாம், ஃபேஸ்புக்கில் போடலாம், இது இன்ஸ்டாகிராமில் போடலாம். ஸ்டாண்டு நேரத்துக்குன்னா கைவிடி ஷேக் ஆகும்போது அந்த இது அப்சர்வேஷன் போயிடும். குவாலிட்டி வராது. இது கரெக்டாக இருக்கு. வச்சு நீ வச்சு விட்டா ஒரு இடத்துல செட் ஆயிடுச்சுன்னா குவாலிட்டி பக்கா வரும். மஞ்சாவினா அமைப்பாக அது குல்பர்காலுக்கு தான். குல்பர்காலுக்கு தான் என்னன்ட்டானாமா என்ன ரேட்டா? சுமதி மேலே அதில் கிண்ணு நடக்குதா? இல்லை என்ன வண்டி? நீங்கள வேலை செய்யறாங்க. நேற்று கூட்டின்னு போய் கேட்டு ஷேர் பண்ணி போறானே சரக்கம். இதெல்லாம் நேற்றே வீடியோ எடுத்துருக்கோம். ஃபோன் பண்ணுறது அந்த மாதிரி சூப்பராக ఉంటుంది பாலை. ராஜா பந்தாரு அவருக்கும் தெரியும் இல்லை. ஏறலையா? ஏறல யாருமே இல்லை. இவர் ஒண்டி தான் இந்த வருஷம்.
பாட்டில் குடிச்சாருன்னு ஏற மாட்டாரு இவரும். அதான் நேற்று ஏறாம போட்டாரு குஸ்கா கொடுத்தாரு. பாட்டில் குடிச்சா வளர்த்துட்டேன். உழப்பு தான், ஆனால் அடிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? ஜாஸ்தி குடிக்கூடாது. அவர் ராஜா எப்படி குடிக்கிறதுன்னு பாட்டில் ஊற்றி 2 இது அப்படி. ஹலோ அது போட்டுறோம் சொல்கிறதில்ல. எவ்வளோ குடிச்சுன்னா இந்த ஜிம்முட்டு கொடுப்பான். ஒரு பாட்டில் வரலன்னா வந்துச்சு கிளாஸ் ரோட ஜிம் தானே வருது அப்படின்றது. என்ன வண்டிக்குதுன்னு சொன்னியா? என்ன பேசன் தரவா என்ன பாயிண்ட் கொண்டு வர வண்டி 1 பாயிண்டா 2 பாயிண்டா? என்ன ரேட்டு? 1 பாயிண்ட் 2 பாயிண்டா? எப்படி வாங்குது பாயிண்ட் எவ்வளோ ஆகுது? நான் போய் 1 பாயிண்ட் கொண்டு வரேன், நீ ஒரு பாயிண்ட் கொண்டு வா போய் அப்படின்னு. அது என்னது? என்ன சரக்கா? அங்க என்ன வர முடியுமா? நல்லா வரும். வாயிலா வாயிலா செட்டினாலையும் பாசினாலையும் வந்து சேர்ந்து எல்லாருக்கும். இப்படிதானே செட்டினாலையும் பண்ணாலையும் வந்து பேசுவோம் செய்வோம். அவரெல்லாம் இருந்துக்கணும். ஆனால் சாக வெறி மாதிரி இருக்காரு. 60 வயசோட இருக்காரு. அவர் இருந்து யாருக்குன்னு சொந்தம் ஜெயந்தி எண்ணி பாருங்க யாருன்னு. இது போதை காசாயிட்டு இருக்கு சார். அவ்வளோதான் மேட்ரு. சுப்பிரமணியானம் கூட எப்படி மரத்தில் இருந்தால் வியாபாரம் பக்கம் அங்கிருந்து விழுந்து வியாபாரத்தில் விழுந்து நேரம் விழுந்து வியாபாரத்தில் விழுந்து திருவண்ணம். ஆனால் அவர் வந்து புல் பாயில் ஏறுறது சரக்கு என்னமோ சொல்லுவான்டா. ஆனால் வந்து நிற்க முடியாத போல யார் யார் 3 பேருமே டைலர் டிஆர் பால் அப்புறமா இன்னொரு அம்பேத்கர் அன்னைக்கு அவங்களால ஆனது. அவங்களால தான் ஆகுதுன்றாங்க. ஆமாம் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியும் எல்லாம் எழுதுன்னு. ஆனால் நடக்கவே முடியல அவங்களால. எனக்கு வீடு கட்டா இருந்தேன்னா அந்த கடவாசம் மேலே உட்காந்துருந்தாங்க கை போட்டுனேன். அவன் ராஜாலாம் ஃபஸ்ட்டு போயிட்டான் என்கிட்ட பேசிட்டு. அதுக்கு பின்னாடி இவங்க வந்தாங்க. ஆனால் போய் என்கிட்ட பேசிட்டு போய் ஒரு 1/4 மணி நேரத்தில் விலை சொல்கிறான்ப்பா தப்புன்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு அது கற்றுக்கு நான் வீட்டில் பேசிட்டு இருக்கேன். அவர் கத்தாமல் இருந்துக்கிறாரு. வேலை வரப்பதே கத்தலை. ஆனால் தப்புன்னு சவுண்ட் மட்டும் கேட்டான். தலி கட்டிப்பட்டுதான் இல்லை இல்லை தலிக்கிறேன். அப்படியே வந்து நேராக அப்படியே வந்து உட்காந்து புல்லெல்லாம் பூரா கழுவிட்டு போய் போக்குறாங்க. நானும் போனோம். ஃபஸ்ட்டு அரவிந்த் ஓடியிருந்தோம். அப்புறமா அதுக்கு பின்னாடி ஜெய்சூர் ஓடியிருந்தேன். அதுக்கு பின்னாடி நான் ஓடினேங்க. ஏன்னா ஓடுறான் இப்போ இடத்துல குடிக்க ஓடுறான்லான்னு சொன்னேன். இவன் பிடிச்சிட்டு ஓடுறான்னு நான் நினச்சேன். ஆனால் போய் பார்த்தா அடிக்கிறேன். வெறும் முக்கியம் வாயெல்லாம் முன்னே விழுந்துக்கிறேன். இன்னைக்கு காலையில் அவர் பேசிட்டு போகிறோம். நாளைக்கு காலையில் பற்றி சேர்த்து 7 மணிக்கு போகிறேன். பேசி 4 மணி நேரம் கூட ஆடுறப்ப தெரியல தம்பி. அதுதான் ஸ்டாண்டு லைனை சேர்க்காம ஒன்றும் வச்சுக்க முடியாது. அங்கே இருந்தாப்பா
யூடியூப்ல எல்லாம் போறாரு போயிட்டு போலீஸ் வந்தவங்க